கல் உடைக்கிறவன் இருந்தான். அவன் பெயர் ஜான் கிறிஸ்டோபர். அவனுடன் சில தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கிறிஸ்டோபருக்கு தன்னுடைய வேலை மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் மலை பிரதேசங்களில் உள்ள பெரிய பெரிய பாறைகளை உடைக்கிற வேலை. இது இவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இதில் வரும் வருமானமும் அவனுக்கு போதவில்லை. இதனால் அவன் மிகவும் மன கஷ்டத்துடன், நாம் எப்பொழுது பட்டுமத்தையிலெல்லாம் தூங்குவோமோ, ஆடம்பர வாழ்க்கை எப்பொழுதுதான் கிடைக்கும், பணக்காரனாக எப்பொழுதுதான் ஆவேனோ என்று புலம்பிக் கொண்டு மற்ற தொழிலாளிகளுடன் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பக்கம் ஒரு ராஜா தங்க கிரீடம் அணிந்து கொண்டு மிக கம்பீரமாக குதிரை சவாரி செய்து கொண்டு வந்தார். இதை பார்த்த கல் உடைக்கிற ஜான் கிறிஸ்டோபர் உடனே, இந்த ராஜா மாதிரி நான் எப்பொழுது ஆவேனோ, இந்த ராஜ வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா, நான் பட்டுமத்தில் எப்பொழுதுதான் தூங்குவேன், அரண்மனை போல் பெரிய பணக்காரனாக எப்படி ஆவேன் என்று புலம்பிக் கொண்டு அழுதான். இதை பார்த்த சொர்க்கத்தில் உள்ள தேவதை நேராக வந்து அவன் எதிரே நின்று, உனக்கு என்னதான் வேண்டும், உன் மன கஷ்டம் என்று கேட்க, அதற்கு ஜான் கிறிஸ்டோபர், நான் ராஜாவாக ஆக வேண்டும், அதே மாதிரி ராஜா மாதிரி நான் தங்க கிரீடம் அணிந்து கொண்டு குதிரை சவாரி செய்து நான் பெரிய பணக்காரனாக பெரிய அரண்மனையில் இருக்க வேண்டும் என்று சொன்னான். அதே மாதிரி தேவதை சரி என்று சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்துவிட்டு போயாள். பிறகு ஜான் கிறிஸ்டோபர் ராஜாவாக ஆனான். ராஜாவாகி அவன் நினைத்த மாதிரி தங்க கிரீடம் அணிந்து கொண்டு மிக கம்பீரமாக குதிரை சவாரி செய்து கொண்டு வந்திருக்கும் போது அவனை வெயில் சுட்டரித்தது. சூரியனை பார்த்தான். இந்த சூரியனுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, என்ன இவ்வளோ வலிமை இருக்கிறது, ஜனங்களெல்லாம் வாட்டி எடுக்குது, நாம சூரியனாக மாற வேண்டும், இந்த சூரியன் என் உடம்பையே எரிக்கிறது என்றால் இதுக்கு நிறைய பவர் இருக்கும் என்று சூரியனாக மாற வேண்டும் என்று நினைத்தான். மீண்டும் இந்த தேவதை வந்து, உன்னுடைய மன கஷ்டம் என்ன என்று கேட்க, அவன் சூரியனாக மாற வேண்டும் என்று கேட்டான். அதன்படியே சூரியனாக மாறினான். சூரியனாக மாறினபடி ஜனங்கள் எல்லாம் அவதிப்பட்டார்கள். வெயில் தாங்க முடியாமல் சிலர் மாண்டு போனார்கள். பிறகு இதை தாங்க முடியாமல் மேகமானது சூரிய கதிர்களை சூழ்ந்து கொண்டு குளிர்ச்சியாக்கியது, ஜனங்களையும் குளிர்ச்சியாக்கியது. இதை பார்த்த கிறிஸ்டோபர், என்ன அவ்வளோ வலிமையான சுட்டரிக்கிற வெயில் சூரியனையே இந்த மேகம் வந்து குளிர்ச்சி படுத்துனா இது எவ்வளோ பெரிய விஷயம், இது எவ்வளோ, அதை விட இது பெரிய வலிமையாக உள்ளது என்று ஏன் நாம் மேகமாக ஆகக்கூடாது என்று நினைக்க, இவன் நினைப்பை தேவதை மீண்டும் நிறைவேற்றியது. இவன் மேகமாக ஆனான். மேகமாக ஆனவன் இதை துஷ்பிரயோகம் செய்து ஜனங்களெல்லாம் அழித்தான். காற்று மழையை வரவைத்தான். பெரிய வனாந்தரமாகிவிட்டது. பூமியை வனாந்தரமாக்கி, ஆனால் ஒரு பெரிய பாறாங்கல் மட்டும் நின்று கொண்டிருந்தது. இதை பார்த்து ஜான் கிறிஸ்டோபர், நாம் இவ்வளோ பேரையும் அழித்து விட்டோம், இந்த பாறாங்கல் மட்டும் இருக்கிறதே, இதற்கு எவ்வளோ வலிமையாக இருக்கும், இது சூரியனையும் ஒன்று செய்ய முடியல, மேகத்தையும் ஒன்று செய்ய முடியல, ஆனால் இந்த பாறாங்கற்கள் இவ்வளோ காற்று மழை ஒரு உலகத்தையே அழிக்கும் பொழுது இதை மட்டும் எப்படி அழிக்க முடியவில்லை என்று நினைத்து, ஏன் நாம் கல்லாக மாற வேண்டும், மாறலாமே என்று நினைக்க, தேவதை எதிரே வந்து நின்று, உனக்கு என்னதான் வேண்டும், நான் அந்த கல்லை மாறி நான் ஆக வேண்டும் என்று சொல்ல, சரி ஆகட்டும் என்று சொல்லி மறைந்தது. மீண்டும் ஜான் கிறிஸ்டோபர் அந்த கல்லாக மாறினான். அந்த கல்லாக மாறிட்டு அவன் தான் வலிமை, இனிமேல் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மேகமும் சூரியனும் எதுவும் செய்ய முடியாது, நான் ரொம்ப வலிமை உள்ளவன், என்னை பார், என்னை அழிக்க முடியாது என்று சில மாதங்கள் சந்தோஷமாக கழித்தான். ஒரு நாள் ஒரு கல்வெட்டி வந்து அந்த பாறையை உடைத்து எடுத்து கொண்டு போனான். அப்பொழுது இவன், இந்த ஜான் கிறிஸ்டோபர், என்ன இவனுக்கு இவ்வளோ வலிமையா, மேகத்தாலேயும் முடியவில்லை, மழையாலேயும் முடியவில்லை, சூரியனாலேயும் முடியவில்லை, இவ்வளோ வலிமையுள்ள பாறாங்கற்களை இவன் உடைத்து விட்டானா, இவன் எப்படி வலிமை உள்ளவன், இவனைப் போல் நான் ஆக வேண்டும் என்று நினைக்க, தேவதை கடைசியாக வந்து நின்று, உனக்கு என்னதான் வேண்டும், உனக்கு எல்லாமே கொடுத்தேன், நீ என்னதான் கேட்கிற, இல்லை இந்த கல்லை விட இவன், இந்த உடைக்கிறவன் மிக வலிமையானவன், நான் கல்வெட்டி ஆக வேண்டும் என்று அவன் தான் இருந்ததையே மறந்துவிட்டு, முதலில் அவன் கல்வெட்டி தான், அதே மறந்துவிட்டு இத்தனைக்கும் வந்து அவன் திருப்தி அடையாமல் கடைசியாக தான் கல்வெட்டியாகும் என்று அவனையே மறந்து அவன் கேட்டான்.
மீண்டும் தேவதை கல்வெட்டியாக ஆக்கினாள். கல்வெட்டி ஆனபடி அவனுக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. வனாந்தரத்தை தான் பார்த்து கொண்டு உட்கார்ந்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தனக்கு கடவுள் எதுனா ஒரு வழியை காட்டினால் அந்த வழியை தான் நம்ம பிடித்து கொண்டு நகர வேண்டும். திரும்ப அவர்களை பார்த்து இவர்களை பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டுமே, இவர்களைப் போல் வாழ வேண்டுமே, தனக்கு போதவில்லையே என்று நினைக்கக்கூடாது. தனக்கு கடவுள் எப்பொழுதுமே உதவிகள் செய்து கொண்டு தான் இருப்பார். அதை நாம் திருப்தியாக வைத்து கொண்டால் இன்னும் மேலும் மேலே நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும். இதை நான் சொல்ல விரும்புகிறேன்.